6 மாணவர்களின் மருத்துவ ஒதுக்கீட்டு ஆணையை ரத்து செய்து தேர்வுக்குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மருத்துவ படிப்புக்கு தேர்வான 6 மாணவர்களை நீக்கி மருத்துவ கல்விக்கான தேர்வுக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். மருத்துவ படிப்பிற்கான அந்த கலந்தாய்வு என்பது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. குறிப்பாக இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6000க்கும் மேற்பட்ட மருத்துவங்களுக்கு அந்த மாணவர் சேர்க்கை என்பது நடைபெற்று தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் வெளிநாடுகளை சேர்ந்த அந்த NRI கோட்டா எனப்படுகின்ற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அந்த ஒதுக்கீட்டில் 6 மாணவர்கள் தங்களுக்கான அந்த இருப்பிட உறுதி சான்றிதழ் போலியாக அளித்ததை தற்பொழுது மருத்துவ தேர்வு குழு கண்டறிந்துள்ளது. குறிப்பாக அவர்களுடைய அந்த சான்றிதழ்களை அவர்கள் ஆய்வு செய்த போது இந்த உறுதித்தன்மை, அதாவது இருப்பிடத்திற்கான அந்த உறுதித்தன்மை சான்றிதழை அவர்கள் போலியாக வழங்கியதை தெரிந்ததை அடுத்து 6 மாணவர்களின் அந்த ஒதுக்கீட்டு ஆணை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த 6 மாணவர்களில் 3 மாணவர்கள் அந்த மருத்துவ கலந்தாய்விற்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 3 மாணவர்கள் கல்லூரிகளை MBBS படிப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் 3 மாணவர்களுக்கான அந்த MBBS ஒதுக்கீட்டு ஆணைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல மீதம் இருக்கக்கூடிய 3 மாணவர்களின் அந்த கலந்தாய்வில் அவர்கள் பங்கேற்றதற்கான அந்த ஆணையும் அவர்கள் தற்பொழுது ரத்து செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் 6 மாணவர்களின் அந்த கலந்தாய்வில் பங்கேற்றதற்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை தற்பொழுது ரத்து செய்து மருத்துவ தேர்வுக்குழு என்பது உத்தரவிட்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலும் இது போன்று போலியாக மாணவர்கள் மருத்துவ படை இடங்களை தேர்ந்தெடுக்கிறதற்கான அந்த சமயத்தின் போது இந்த இடங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த ஆண்டும் இந்த 6 மாணவர்களுடைய அந்த கேண்டிடேச்சர் என்பது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.